Master. Thank you, Lord. Thank you for this day, Lord. Thank you, Holy Spirit. இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. You are wonderful. You are wonderful, wonderful Lord. You are wonderful Savior. Almighty Father. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We praise you, Holy Spirit. We praise you. We praise you, Lord. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. We praise you. We praise you, Lord. We praise you, Lord. அவ்வளவு நல்ல தகப்பன். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா என் வாழ்க்கையில இருக்கிறீங்க. நீ நல்லவர், 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 நல்ல ஆண்டவர். இந்த வசனத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபார் திஸ் டே. ஒவ்வொருத்தர் மேலும் இதே கிருபைகளினால் சமாதானத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி. சமாதானம் ஒவ்வொருத்தர் மேலும் பலிக்கட்டும், வெளிப்படட்டும். ஒவ்வொருத்தர் மேலும் எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், ஒவ்வொருத்தர் மேலும் பலிக்கட்டும். நல்லவராக இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். We praise you, Lord. We praise you. ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேல இந்த கிருபைகள் அப்படியே வெளிப்படட்டும். ஒவ்வொருத்தர் மேல வெளிப்படட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் வெளிப்படட்டும். தேவனுடைய கரம் அவங்களை வழி நடத்துவதற்காக நன்றி. அப்படியே ஜஸ்ட் ப்ரே இன் தி ஸ்பிரிட். அப்படியே ஸ்பிரிட் அப்படி ப்ரே பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். Just pray, just pray. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. ஒவ்வொருத்தர் மேலும் அப்படியே அந்த presence. Just be in the presence. Thank you, Jesus. Holy Spirit. ஒவ்வொருத்தர் மேலும் அப்படியே அந்த presence. Thank you, Father. Thank you, Father. ஒவ்வொருத்தரை நான் ஆசீர்வதிக்கிறேன். நாளுக்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நான் என்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். I just surrender into your hand, Lord. சொல்லுங்க, உங்க கரத்துல என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். I just surrender. I just surrender. Thank you, Father. Thank you, Father. I just surrender. Just surrender. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. I just surrender. சொல்லுங்க, I just surrender. என்னை அப்படி நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. Thank you, Father. Thank you, Father. அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆமா, உன் மனசுல இருக்கிற எந்த மாதிரியான ஒரு காரியமா இருந்தாலும் அதை அப்படியே விட்டு கொடுங்க. ஆண்டவர் பிரசன்ஸ்ல அப்படியே விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. Just leave into கேராலா தேரகலகதோரா ஷகதரகதரகதரபௌரிவேகி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க் ஃபாதர். இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் உம்முடைய நேரம் எங்களுக்கென்று கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் நல்ல நாள், சந்தோஷம் நிறைந்த நாள், அற்புதத்தின் நாள். என் தேவன் எங்களோடு கூட செயல்படுகிற நல்ல நாள் ஆண்டவரே. நல்ல நாள் ஆண்டவரே. இட்ஸ் a good day. எல்லாரும் சொல்லுங்க, இது ஒரு நல்ல நாள், சந்தோஷம் நிறைந்த நாள். என் தேவன் எனக்கென்று உண்டு பண்ணின நாள். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபைகளில் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. நல்ல செய்திகள் எங்களை தேடி வருகிறது. நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கிறது.
உமக்கு நன்றி செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். எல்லாம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இட்ஸ் a blessed day. டைப் பண்ணுங்க. இட்ஸ் a blessed day. ஆமென். இது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சூப்பரான good day. ஆமென். எல்லாரும் ஆமென். Wow, what a wonderful great time. எல்லாரும் சொல்லுங்க. இது நல்ல சந்தோஷமான நாள். ஆமென். வண்டர்ஃபுல். என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? ஓகே. ஸோ ஓகே, வீடியோல வரலான்னு பார்த்தேன், பட் ஆனா கிளாரிட்டி இல்ல, கிளியரா இல்ல. ஸோ ஆடியோ இப்போதைக்கு ஓகே. ஆடியோ கிளியரா இருக்கு இல்லையா? எல்லாரும் போடுங்க. யாரெல்லாம் கிளியரா கேக்குது அப்படின்னா நீங்க சாட்ல போடுங்க பார்க்கலாம். வண்டர்ஃபுல். கிளியரா இருக்கு. கிரேட். சரி, புதுசா யாராவது நியூ ஒன், எனிஒன் ஜாயின்ட் அஸ் நியூ? நான் புதிதா இப்பதான் நான் உங்க மீட்டிங்க்கு வரேன்னு சொல்றவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? எனிஒன் நியூ? புதிதாய் இருக்கிறவங்க நீங்க சாட்ல போடுங்க பார்க்கலாம். இஃப் யூ ஆர் நியூ ஜஸ்ட் புட் இன் தி சாட். சரி, ஓகே. ஸோ சூப்பர். முத்துக்குமார், யூ ஆர் நியூ. எந்த ஊர்ல இருந்து ஜாயின் பண்றீங்க? உங்க ஊர் பேர் போட்டுருங்க. புதிதானா இன்னைக்குன்னு இல்லை, இப்ப ரீசெண்டா நான் இப்பதான் ஒரு 1 வீக்கா நான் அட்டன் பண்றேன், இல்ல ஒரு கொஞ்ச நாளா நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து போடலாம். திருநெல்வேலி, ஓகே பிரதர், பிளஸ் யூ, வெல்கம். ஓகே. ஸோ வேற யாராவது இருந்தாலும் நீங்க போடலாம். யூடியூப்ல ஒரு வேளை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் எங்களை கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம யூடியூப்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அதுல வரும். ஓகேயா? கிரேட் டே. ஓகே, சரி. மற்றவங்க எல்லாம் ஓகே. குட். சரி, ஓகே, சூப்பர். ஓகே, எல்லாரும் கிளியரா இருக்கு இல்லையா? சரி, ஓகே. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பைபிள்ல இருந்து ஒரே நிமிஷம். ஓகே, சரி. பைபிள் வச்சிருக்கீங்களா? ஓகே, ஒரு சில வசனங்களை வாசித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்காக ப்ரே பண்ண போறோம். we are going to declare them in our life. ஓகே, சரி. எண்ணாகமம் 6வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 6 verse 23 to 27, 23ல இருந்து 27 வரைக்கும். எண்ணாகமம் 6வது அதிகாரம், ஓகே, நம்பர்ஸ் சாப்டர் 6. ஓகே, ஸ்கிரீன்ல நான் எழுதி போடுறேன். 23 to 27. ஓகே, 23. ரொம்ப தெரிந்த வசனங்கள், ஒரு சிலருக்கு இதுவரை தெரியாம இருக்கலாம். ஓகேயா? நான் வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து எல்லாரும் நீங்களும் வாசிங்க. இதை நம்ம அடிக்கடி இந்த ஆசீர்வாதத்திற்கு இதை வந்து நம்ம இந்த வசனங்களை தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஓகேயா? ஸ்கிரீன்ல தெரியுதான்னு பாருங்க. கொஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ல. ஓகே, எண்ணாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனம். நீ தேவன், இது முதல்ல சொல்லிடுறேன், இது ஆண்டவர் வந்து யார்கிட்ட பேசுறாருன்னா மோசஸ்ட பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? மோசஸ். எல்லாம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மோசஸ்ட சொல்றாரு. மோசஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து
கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான். உங்க எல்லாருக்கும் தெரியும், மோசஸ் வாஸ் இன் ஒரு பெரிய அசைன்மெண்ட். ஸோ இந்த டிராவல்ல வனாந்திரம் வழியாக இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போறாங்க, அப்படியே போறாங்க. ஸோ இதுல நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது ஒன்னொன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார், நிறைய விஷயம் நடக்குது. அப்போ ஆண்டவருக்குன்னு சிலரை வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஆரோன் குடும்பம், லேவியர்கள், இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நீங்க போய் வாசிங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஆண்டவர் பேசுறாரு, மோசஸ்ட வந்து பேசுறாரு. அப்படி பேசும்போது மோசஸ்ட ஒரு கமாண்ட் கொடுக்கிறார், ஒரு கட்டளை, நீ என்ன பண்ணணும், அதை தான் நம்ம வாசிக்க போறோம். ஸோ கவனமா கேளுங்க. எண்ணாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனம். நீ ஆரோனோடும் அவன் குடும்பத்தாரோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. நான் ஒரு வசனமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாளைக்கும் இதை பத்தி நான் கொஞ்சம் பேச போறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மோசஸ்ட சொல்றாரு, எப்பா நீ ஆரோன்ட்டையும் அவன் குமாரர்கிட்டையும் நீ ஒரு விஷயத்த சொல்லணும். யாருக்கிட்ட? ஆரோன். சொல்லுங்க, ஆரோன். ஆரோன் யாரு? ஆரோன் ஒரு பிரீஸ்ட், என்ன சொல்ல, ஒரு ஆசாரியன். இன்னும் நம்ம ஊர் பாஷையில சொன்னா பூசாரி. பூசாரி, பாஸ்டர். பாஸ்டர்னு சொல்லலாமா? ஆமா, நீங்க கிறிஸ்தவர்கள் இல்லையா, பூசாரின்னு வேற. பிரீஸ்ட். சோ ஜனங்கள்லாம் தேவனை வந்து என்ன பண்ண முடியாது, டைரக்டா கனெக்ட் ஆக முடியாது. அப்போ பிரீஸ்ட். சோ ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, ஆரோன்ட்டு நீ என்ன சொல்லு, பிரீஸ்ட என்ன சொல்லணும்னா, நீ இஸ்ரவேல் புத்திரரை, அப்படின்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. அப்ப ஜனங்க எல்லாம் இருக்கிறாங்க, நல்லா பாத்துக்கோங்க, ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ மோசஸ்ட ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கிட்ட சொல்றாரு? ஆரோன்ட்ட சொல்றாரு. இட்ஸ் நாட் ஃபார் இஸ்ரேல். யாருக்கெல்லாம் புரியுது? ஏன்னா இதை முதர்ந்தே கிளியரா அப்படி நான் சொல்ல புரிஞ்சுக்கணும். ஆமா, நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ யார்கிட்ட பேசுறா சொல்லுங்க பார்க்கலாம், சாட்ல போடுங்க. யார்கிட்ட பேசுறா? காட் டு மோசஸ். சொல்லுங்க, யார்கிட்ட பேசுறா? கடவுள் யார்கிட்ட பேசுறா? மோசஸ்ட பேசுறாரு. யார பத்தி பேசுறாரு? ஆரோனை பத்தி பேசுறாரு. சொல்லுங்க, கடவுள் மோசஸ்ட யார பத்தி பேசுறாரு? ஆரோனை பத்தி பேசுறாரு. ஓகேங்களா? சரி, இப்போ ஆரோன்ட்ட என்ன சொல்லணும், அத வந்து யார் சொல்றாரு? தேவன் சொல்றாரு. கவனமா கேட்டுக்கோங்க. ஆரோன்ட்ட இந்த விஷயம், மெசேஜ் டு ஆரோன். சொல்லுங்க, மெசேஜ் டு ஆரோன். ஆரோன் யாரு? பிரீஸ்ட். ஓகேயா? சரி, என்ன மெசேஜ்? நீ சொல்றாரு, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயம்னா, இஸ்ரவேல் ஜனங்க அவங்க ஆண்டவரை தேடி வரும் பொழுது இந்த பிரீஸ்ட், இந்த ஆரோன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கணும். கரெக்டா? இப்ப நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, கரெக்டா? இப்ப நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, இல்ல ஒரு பிரேயருக்கு போறீங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடி போறீங்க. ஆனா உங்களை ஆசீர்வதிக்கிறது யார் ஆசீர்வதிப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, இல்ல ஒரு பிரேயர் மீட்டிங் போறீங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதம் யார் மூலமா ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு? அந்த ஊழியர் மூலமா. சொல்லுங்க, பாஸ்டர், ப்ராஃபட், எனி எதை வேணாலும் பேர் சொல்லிக்கோங்க. ஒரு ஊழியரை வச்சிருக்கிறார். புரிஞ்சிச்சா? ஒரு ஊழியரை வச்சிருக்கிறாரு. தேர் இஸ் a person, priest. அவர் பேர் என்ன? பிரீஸ்ட், பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஊழியர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ உன்கிட்ட வர ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கும் பொழுது சில காரியங்களை உன் வாயினாலே சொல்ல வேண்டும். எத்தனை பேர் புரியுது? வாயில சொல்லணும். அவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கும் பொழுது, when you bless them, you need to speak something. அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்? சரி, பார்க்கலாம். முதல் ஒண்ணு,
24வது வசனம் கவனமா கேளுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை சொல்லுங்க காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். சரி, இதுல எத்தனை பிளஸிங் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல முதலாவது இப்ப சொல்றாரு, இப்ப ஆரோன் நீ வந்து ஜனங்களை எப்படி பிளஸ் பண்ணணும்? இந்த மாதிரி தான் பிளஸ் பண்ணணும். என்ன சொல்லணும்? நீ இப்ப பிளஸ் பண்ண போற, கையை வச்சு பிளஸ் பண்ண போற. நீ வந்து என்ன சொல்லணும்? 2 காரியத்தை என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. ஒண்ணு என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதம். சொல்லுங்க பிளஸ்ஸிங். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அந்த ஒரே வசனத்துல 2 காரியம் இருக்கிறது. 24வது வசனம் 24, the verse 24. The Lord bless thee and keep thee. சொல்லுங்க blessing. அடுத்தது protection. சொல்லுங்க protection. ஆசீர்வாதம். அடுத்தது என்ன? பாதுகாப்பு. ஆசீர்வாதம், பாதுகாப்பு. ஆசீர்வாதம் எல்லாரும் வாயில சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம், பாதுகாப்பு. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது கூட என்ன கொடுக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரு? பாதுகாப்பை கொடுக்கிறார். சோ ஆரோன்ட்ட சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கும் போது வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லாத, என்ன சொல்லு? பாதுகாப்ப பேசு. ஸ்பீக் ப்ரொடெக்ஷன். சோ blessing comes with protection. blessing comes with protection. புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மேல வரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தோடு கூட தேவன் அதை நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? தேவனிடத்திலிருந்து ஒரு காரியம் வருதுன்னா அந்த காரியத்தை நீங்கள் அனுபவிப்பது ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களை தேவன் என்ன பண்றாராம்? பாதுகாக்கிறார். தீங்கிலிருந்து பாதுகாக்கிறார். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? அப்ப 2 காரியத்தை தேவன் என்ன பண்றாரு? ரிலீஸ் பண்றாரு. இது ஓல்டு டெஸ்டமெண்ட்ல மட்டும் இல்ல, புதிய உடன்படிக்கையிலும் தேவன் ஜீசஸ் ப்ரே பண்ணும்போது எப்படி ப்ரே பண்றாரு? ஆண்டவர்ட்ட யோவான் 17வது அதிகாரம் வாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல உள்ள தீங்குல இருந்து என் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீ போய் வாசித்து பாருங்க. ஜீசஸ் ப்ரே பண்ணும்போது அதை தான் சொல்றாரு. ப்ரொடெக்ஷனை பேசுறாரு. ப்ரொடெக்ஷனை பேசுறாரு. சோ தேவனுடைய ஆசீர்வாதம் பாதுகாப்போடு வருது. ஏன்னா இந்த பாதுகாப்பு தான் மெயின். இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் வருது. 1 கோடி ரூபாய் வருது. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க பேங்க் போறீங்க. பேங்க்ல இருந்து 1 கோடி ரூபாய் எடுக்கிறீங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவீங்க? எப்படி வருவீங்க? சும்மா மஞ்ச பையில போட்டுட்டு அப்படியே வருவேன் பிரதர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கிராமத்துல ஒரு பையன் வந்து விளாக் பண்ணிட்டு இருந்தான் வீடியோ. அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரோட்ல பாருங்க, அந்த அந்த ஊர்ல ஒரு சந்தை, மார்க்கெட், ஓகேங்களா? அப்போ ஒரு 2 வயசானவங்க, வயசானா ரொம்ப ஏஜ்ல ஒரு 65 வயசு 60 70 வயசுல ஒரு 2 பேர், 2 ஆட்கள் அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. சும்மா இவன் அந்த பையன் என்ன பண்ணா, அவங்களை கூப்பிட்டு, ஐயா நீங்க எங்க போறீங்க? இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்களா? என்ன வாங்க போறீங்க? அப்படின்லாம் சும்மா பேட்டி எடுக்கிறான். அவரு 2 பேரும், ஆமா நாங்க வந்து மாடு வாங்க வரோம், இந்த மாடு வாங்கணும். அப்புறம் இது ஏதோ மாட்டு சந்தைன்னு நினைக்கிறேன். அது எங்கன்னா ஈரோடு பக்கம்னு நினைக்கிறேன். ஈரோடு அந்த பக்கம் அந்தியூர்னு ஒரு ஊர் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? அந்தியூர் சந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? வேற லெவல்ல இருக்கும். யாராவது அப்படிலாம் இருந்தீங்கன்னா போய் பாருங்க. வருஷத்துல ஒரு தடவை நடக்கும்னு நினைக்கிறேன். அந்தியூர் சந்தைன்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த பேர் வந்து கரெக்டா நான் சொல்ற ஊரு பேரு அந்தியூர் சந்தை. நீங்க அதெல்லாம் போய் பாருங்களேன். வேற நான் ஆக்சுவலா எனக்கு வந்து ரீசெண்டா அது தெரியும். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம ஊர்லயும் இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கா? நம்ம பொதுவா வந்து வெளிநாட்டுல ஏதாவது மார்க்கெட் இருந்தா போடுவோம். ஆனா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மார்க்கெட், அது பாருங்க, நான் ரொம்ப பிரமிச்சு
போய் பார்த்தேன். அந்த வீடியோஸ்லாம் ஒரு பையன் போட்டிருந்தான். ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா இந்த இடம் கொஞ்சம் மழைன்னு நினைக்கிறேன் இல்ல? ஈரோடு, சேலம் இங்கெல்லாம் கொஞ்சம் மழை தானே லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன். அதெல்லாம் மழை பயங்கரம். அதனால கொஞ்சம் இதா இருந்ததுன்னு அதுல வந்து ஒரு குதிரை சந்தை போட்டிருந்தாங்க பாருங்க. ஐயோ, இவ்வளவு குதிரை இருக்குதான்னு, அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இந்த குதிரைகள் எல்லாம் வாங்குறாங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துங்க. அதனால நான் முடிவு பண்ணிருக்கேன், அடுத்த வருஷம் அந்த சந்தைக்கு போய் ஆமா, அங்க ஒரு லைவ் டுகெதர் ஃபெலோஷிப் போட்டுடலான்னு பாக்குறேன் அடுத்த வருஷம். அந்தியூர் சந்தை நிஜமா சூப்பரா இருக்கு, நான் ரொம்ப விரும்புறேன். அடுத்ததான் மிஸ் பண்ணி, இது லேட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த அந்த சந்தை நடந்துட்டு இருக்கும் போது எனக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தது இப்படிலாம் இருக்குன்னு. ஆனா நிஜமா அடுத்த வருஷம் நான் அந்த சந்தையில வந்து போய் பார்க்கணும்னு, நேர்லயே போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் யாரா இருந்தீங்கன்னா ஊர் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் போங்க. சரி, எதுக்குன்னா அப்படி அந்த பையன் பேசிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா வயசானவர் தானே, 70 வயசு தாத்தா இல்ல, அவரு சாதாரணமா பை போட்டிருக்காருங்க, பையிலேயே லட்சக்கணக்கா வச்சிருக்காரு. ஆமா, கேட்டா மாடு வாங்க வந்திருக்கேன். சாதாரணமா பாருங்க எவ்வளவு ப்ரொடெக்டடா. அவர் நினைச்சேன் பரவாயில்லையே, ஏன்னா சென்னையில ஒரு சின்ன பேக் பர்ஸ வச்சுட்டு போனீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுறானுங்க. பைக்ல ஏதாவது தூக்கிட்டு போனா வந்து என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்து அந்த ஊரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்தியூர் அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களே உங்களை பத்தி பேசினா. கண்டிப்பா வரேன் பிரதர், கண்டிப்பா வரேன். சரி, சோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆசீர்வாதம் பாதுகாப்போடு இருப்பதுதான் அது உண்மையான ஆசீர்வாதம். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? பாதுகாப்போடு இருப்பதுதான் ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அந்த பாதுகாப்பு தேவன் என்ன பண்றாரு, கூட கொடுக்கிறாரு. அதை நீங்க புரிஞ்சு. ஏன்னா இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியமே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறதுல இல்ல, அதுக்கப்புறம் இருக்கிற அது எப்படி அந்த பயம். பிசாசு என்ன பண்றான், பயத்தை கொடுக்குறான். ஆனா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். சொல்லுங்க, ஒரு பிளெஸ்ஸிங்னு நம்ம மேல வந்துட்டாலே தேவன் முற்றும் முடிய உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ப்ரொடெக்ஷனுக்குன்னு இன்னும் சொல்ல போனா, ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு கேட்க வேணாம். ஏன்னா பாதுகாப்போட தான் பிளெஸ்ஸிங்கே வருது. பாதுகாப்போட தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது. நீங்க தேவன் கிட்ட வந்தாலே தேவன் என்ன பண்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறதை நீங்கள் முதல்ல அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். இதுதான் ஏதாவது சொல்றேன். ஏன்னா நிறைய நேரம் நான் சொல்லுவேன், நம்ம பிரேயர்ல சொல்லுவோம், எல்லாரும் டைப் பண்ணுங்க, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று. ஆனா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்ன பிரதர், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஆண்டவரே நான் வெளியே போறேன், என்னை பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்க போய் கேட்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னே தெரியலனா நீங்க கேட்பது எப்படி, நீங்க ஒன்ன ரிசீவ் பண்ணிட்டு அது கிடைக்கலன்னு நினைச்சு கேட்கிற மாதிரி. யாருக்கெல்லாம் புரியுது? இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு, ஒரு புது வீட்டுக்கு போறீங்க, ஒரு புதிய வீட்டுக்கு போறீங்க. அந்த வீட்டுல உங்களை சுத்தி ஒரு கேட் இருக்கு, உங்க வீட்டை சுத்தி ஒரு கேட் இருக்கு. இப்போ கேட்டு இருக்குன்னு தெரியும் போதுதான் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஓகே நம்ம வந்து கேட்டை பூட்டி இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப கேட் இருக்கு, பூட்டு போட்டு இருக்கு, நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஐயோ ஐயோ யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு பயத்துல இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த பாதுகாப்பை உணரலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தேவன் உங்களையும் என்னையும் மிக பாதுகாப்பு வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க, உங்க குடும்பம் பாதுகாப்பாக இருக்கு. முதல்ல அதை நம்புங்க. Just believe that you are protected, you are safe. உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. உங்க எதிர்காலம் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. உங்க வாழ்க்கை பாதுகாப்பில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது. You are protected forever. ஏன்னா இந்த உணராமல நீங்க இந்த பயத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயம்தான். இப்போ நமக்கு பாதுகாப்பே இல்லைங்கிறது என்ன வரும், பயம், இன்செக்யூரிட்டி.
எங்க போனாலும் ஒரு மாதிரி ஒரு பயம், ஏதாவது நடந்துருமோ. ஆபீஸ்ல இருந்தாலும் பயம், இவங்க ஏதாவது பண்ணிருவாங்களோ, அவங்க ஏதாவது பண்ணிருவாங்களோ. சரி, நம்ம விழிப்புணர்வோடு இருப்பது வேற. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க பைக்ல போறீங்க, ஹெல்மெட் போடணும், தவறு கிடையாது, அது நம்ம ரூல். ஒரு ஹெல்மெட் போட அது எதுக்கும் பயப்பட மாட்டேன், ஹெல்மெட்டே போட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, அது ரூல். ஆனா பயத்துல போடக்கூடாது. யாருக்கெல்லாம் புரியுது? ஐயோ, இப்ப நம்ம வெளியே போறோம், மண்டை எங்கேயாவது போய் தட்டி ஜாம் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஹெல்மெட் போடக்கூடாது. ஹெல்மெட்டை பயம் இல்லாம போடணும். நான் மெயினா பாத்தீங்கன்னா ஹெல்மெட் ஏதாவது என்ன போடுறேன்னா, முகத்துல தூசி பற்றக்கூடாதுன்னு தான் போடுறது. ஏன்? காத்து இது நம்ம முகத்தை ஆல்ரெடி என்ன பண்ணும் இருக்கிற, அதுவும் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல காத்தடிக்கும், மண்ணும் எல்லாம் சேர்ந்து வரும். பயத்துல போடக்கூடாது. இப்ப நீங்க கார்ல சீட் பெல்ட் போடுறீங்க, ஐயோ இதா பயத்துல. அதான் புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை செய்யலாம், ஆனால் அதுக்கு ரூட் என்னவா இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. எங்க போனாலும் ஐயோ ஏதாவது நடந்துருமோ நடந்துருமோ, அந்த பயம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், உங்களை விட்டு வெளியே ஏறுது. நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இத முதல்ல முடிவு பண்ணுங்க. தேவன் பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றையும் கொடுப்பது இல்லை, ஒன்றையும் கொடுப்பதில்லை. அவர் கொடுக்கும் போது பாதுகாப்போடு தான் கொடுக்கிறார், ப்ரொடெக்ஷன். அப்போ அப்போ ஆரோன்ட்ட சொல்றாரு தேவன், எப்பா நீ ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கூட உன்னை பாதுகாக்கிறார். இப்ப இந்த மீட்டிங்ல யாரு ஆரோன்? சொல்லுங்க. இப்ப இந்த மீட்டிங் யாரு ஆரோன்? சொல்லுங்களேன், யார் ஆரோன்? இப்ப யாரு ஆரோன்? சொல்லுங்க, சொல்லுங்க. நான் தானே? சொல்லுங்க ஜானி பிரதர், நீங்க தான் ஆரோன். இப்ப இந்த மீட்டிங் நான் தானே? இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை காத்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்றாரு காலையில? இன்னைக்கு லைஃப் டுகெதர் ஃபெலோஷிப் மார்னிங் பிரேயர் வர ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து சொல்லு, உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, கணவர், உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க பிசினஸ், உங்களுக்குள்ள எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா? இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? இதுல ஒரு ரகசியம் இருக்கு. அடுத்த 2 வசனத்தை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கடைசி வசனம் வாங்க பார்க்கலாம். 27, 27 வசனம் வாங்க வாங்க. 27. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? உங்க எல்லார் மேலயும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பேசியிருக்கேன். நீங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார்? உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்ப 27வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். என்ன நாமம்? இப்ப நான் உங்களை பார்த்து சொன்னேன்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், இது அவருடைய நாமமா? அப்படி நாமம்னா என்னங்க? வாட் இஸ் த நேம்? I will put my name upon the children of Israel. What is name? நம்ம நேம்னா பேரு. இப்ப எனக்கு பேரு ஜானி, உங்க பேரு இது அப்படின்னு பேரு சொல்றோம்ல. ஆனால் பெயருடைய அர்த்தம் என்னன்னா குணாதிசயம். சொல்லுங்க, இட் இஸ் a கேரக்டர். சொல்லுங்க கேரக்டர். சொல்லுங்க கேரக்டர், தேவனுடைய குணம். அப்போ மோசஸ்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஆரோன்ட்ட நீ என்ன சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா என்ன? என் நாமத்தை நீ என்ன பண்ணணும்? அவர்கள் மேல் கூற வேண்டும். அவருடைய நாமம் என்ன? ஆசீர்வதிப்பதும் பாதுகாப்பதும். யாரெல்லாம் புரியுது? அவருடைய குணம் என்ன? ஆசீர்வதிப்பதும் பாதுகாப்பதும். சொல்லுங்க, எங்க அப்பாவினுடைய குணம் என்னை ஆசீர்வதிப்பதும் அதை பாதுகாப்போடு என்னை பாதுகாப்பதும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய நாமம் என்ன? அவருடைய கேரக்டர் என்ன? கர்ஸ் பண்றது கேரக்டர் கிடையாது. அவர் சபிக்க மாட்டார், அவர் அடிக்க மாட்டார், அவர் கொல்ல மாட்டார். சிலர்லாம் பாருங்க, ரொம்ப வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தா போதும், அதுல யாராவது ஒரு ஆள் ரொம்ப பக்தியா இருந்துட்டா போதும், உடனே நினைச்சுக்கிறது
இப்ப உதாரணத்துக்கு மனைவி ரொம்ப பக்தின்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என் கணவர் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் ஒரு அடி போடுங்க, அடி போடுங்க, 2 தட்டு தட்டுங்க. இப்படி சிலர்லாம் இப்படியே சொல்றாங்க பாருங்க ஜெபத்துல. சிலர் சொல்றது கிடையாது, ஃபீல் பண்றது. ஹஸ்பண்ட் ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா நடந்துட்டா போதும் ஹஸ்பண்டுக்கு, உடனே இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவரே என் கணவரை மன்னிச்சிருங்க, அவர் தெரியாம பண்ணிட்டாரு, நீங்க ஏதோ கை வச்சிட்டீங்க, நீங்க ஏதோ தட்டிட்டீங்க, இப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. சிலர் ரொம்ப சந்தோஷப்படுற கூட்டம் இருக்கு. தன்னை பத்தி யாராவது பாருங்க ஏதாவது நெகட்டிவா பேசிட்டா போதும், யாராவது பேசிட்டா போதும், உடனே அவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இவங்க இப்ப நீங்க ரொம்ப பக்தியா இருக்கிறீங்க, நீங்க இல்ல, நம்ம லைஃப் டுகெதர்ல எல்லாரும் நல்ல நம்ம அப்படின்னு ஓகேயா, உங்களை சொல்லல. இப்ப இன்னொருத்தர் இருக்கிறாங்க ரொம்ப பக்தி, அப்படியே பிரேயர்லயே இருக்கிறாங்க. இப்ப அவங்க வீட்லயோ யாரோ ஒருத்தங்க இவங்களை வந்து திட்டாங்க, பயங்கரமா திட்டாங்க. இவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு, சே இப்படி எல்லாம் திட்டாங்களே அப்படின்னு. 2 நாள் கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு ஃபீவர். இவங்களுக்கு கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஃபீவரா இருக்கு, இல்ல அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஃபீவர், ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீவரோ இல்ல கால் அடிபட்டுடுச்சு. உடனே இவங்களுக்குள்ள ஒரு இது, சே அன்னைக்கு பாரு என்ன இப்படி எல்லாம் பேசுனாங்க, ஆண்டவர் பாரு கை வச்சுட்டாரு, ஆண்டவர் பாரு அவங்களுக்கு ஒரு தட்டு கொடுத்துட்டாரு. உடனே இவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்கப்பா. இதெல்லாம் எனக்கு கேள்விப்பட்டா சிரிப்பு தான் வருது இவங்கள நினைச்சு. என்னன்னா ஆண்டவரை வந்து வில்லனாவே மாத்திடுறது. எத்தனை பேர் மாத்தி இருக்கீங்கன்னு தெரியல. இங்க வந்து யாருன்னா ஹீரோவும் ஆண்டவர் தான், வில்லனும் அவரு தான். நானே ஹீரோ, நானே வில்லன் அப்படின்னு மாதிரி ஆண்டவரை மாத்திடுறது. இவங்களுக்கு அகைன்ஸ்ட் யார் பண்ணாலும் போதும், ஆண்டவர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவாரு, இல்ல கத்தி எடுத்துட்டு வந்துட்டு யாரா சொல்றா போட்டு தள்ளிடுறேன். ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்காது இருப்பீர்களா அப்படின்னா, அவர் குணத்தை தப்பா பேசிடாதீங்க, தப்பா சொல்லிடாதீங்க. அவர் யாரையும் வெற்றவர் கிடையாது, காய்ச்சலை கொடுக்கிறவரும் கிடையாது, வியாதியை கொடுக்கிறவர் கிடையாது. அப்படிலாம் யாராவது இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. அப்படின்னா என்ன, மாத்தி யோசிங்க, ஆண்டவர் நல்லவர் என்பதை யோசிங்க. மனம் திரும்புதலின் மெசேஜ் நான் கொடுக்குறேன். இப்போ எல்லாரும் மனதை திருப்புங்க. எப்படி திருப்புங்க, அவர் கெட்டவர் அல்ல, அவர் நல்லவர். காய்ச்சல் வருது, வியாதி இது வருதுன்னா அது நம்ம ஏதோ இப்ப கோல்டு வருது, அப்படியே மூக்கெல்லாம் இதா இருக்கு, என்ன நம்ம தான் தப்பா ஏதாவது சாப்பிட்டிருப்போம், இல்ல மழையில நனைஞ்சிருப்போம், எதையாவது பண்ணிருப்போம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒன்னொன்னு யோசிங்க, யாரு ஆண்டவரா பண்ணாரு? அப்ப அவர் நல்லவர். சொல்லுங்க, அவருடைய நாமம் என்ன? ஆசீர்வதிப்பதும் பாதுகாப்பதும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இது இருக்கு. கடவுளை வந்து அப்படியே இல்லனாவே மாத்திடுறது. சில சாட்சி சொல்றதே, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சு, ஆனா அதுலதான் நான் ரொம்ப பைபிள் படிச்சேன், அதுலதான் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்னை அடித்தார். ஏமா நீங்க ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது செஞ்சு ஏதாவது பண்ணி காய்ச்சல் வந்துட்டு, ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணார். அப்படி புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு நெகட்டிவா நடந்துட்டா உடனே ஆண்டவர் ஒரு நெகட்டிவையும் பண்றது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, அவர் நல்ல தேவன். சொல்லுங்க, நல்ல தேவன். இப்ப பாருங்க, அவர் நல்லவர் என்கிறது தான் அவருடைய நாமம். சொல்லுங்க, his name is itself good. அவர் நல்லவர், அதுதான் அவர் நாமம். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அதுதான் அவர் நாமம். அவர் பாதுகாக்கிறவர், அதுதான் அவருடைய நாமம். இப்ப பாருங்க, நான் உங்களை பார்த்து சொல்லிட்டேன்ல, ரிசீவ் பண்ணிருக்கீங்க, பண்ணிட்டீங்களா? இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஆரோன் என்ன சொல்றாரு? நீ ஜனங்களை பார்த்து நீ சொல்லணும், அத அவங்க கேட்கணும். அப்படி அவங்க கேட்கும் பொழுது, நீ சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். மோசஸ்ட சொல்றாரு, எப்பா நான் தேவனாகிய நான் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேணும்னா, ஆரோன் இடையில் இருக்கிற ஊழியக்காரன் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், வாயில நல்லத பேசணும். அப்போ நான் வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஒரு கவனன்ட் பாருங்க. இது எப்படி சொல்லுதுன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் தெரியுமா? ஜாயிண்ட் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் இருக்கு? ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஒரு பேங்க்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் கணக்கு ஓபன் பண்ணணும்னா, அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு.
இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பெரிய பணம் இருக்கு, நிறைய மணி இருக்கு. இப்ப அந்த பணத்தை நீங்க எடுக்கணும்னா, இப்ப இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 2 பேரும் என்ன பண்ணணும்? சைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்டா? இல்ல யாராவது ஒரு ஆள். ஆனா 2 பேருடையது இருக்கணும். 2 பேருக்கும் உரிமை. இப்ப இவங்க சைன் பண்ணா இவங்களும் சைன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பேங்க்ல லாக்கர், யாருக்கெல்லாம் பேங்க்ல லாக்கர் இருக்கு? லாக்கரா? இப்ப ஜுவல் எல்லாம் கொண்டு வைக்கிறதுக்கு சேஃப்டியா இருக்கிறதுக்கு லாக்கர் இருக்கு பாத்திருக்கீங்களா? அந்த லாக்கருக்கு 2 கீ இருக்கும். அப்படித்தானே? கரெக்டா? எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். ஒரு கீ யார்கிட்ட இருக்கும்? அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட இருக்கும். இன்னொரு கீ நம்மகிட்ட கொடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா? தெரியுமா தெரியாதா? சரி, நீங்க எல்லாரும் லாக்கர் ஓபன் பண்ணுவீர்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன். வீட்டுல தங்கத்தை வைக்க முடியாம லாக்கரில் கொண்டு வைக்கும்படி ஓபன் ஆவதாக. ஆமா. சரி, இப்ப இந்த லாக்கர்ல பாருங்க 2 கீ இருக்கும். ஒண்ணு உங்ககிட்ட இருக்கும், இன்னொன்னு பேங்க் மேனேஜர்கிட்ட இருக்கும். நீங்க போய் ஓபன் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க? பேங்க் மேனேஜர் ஓபன் பண்ணுவாங்க. இல்ல அவங்க ஓபன் பண்ண உடனே நீங்க அந்த கீ 2 கீயும் போட்டாதான் லாக்கர் ஓபன் ஆகும். ஓகேங்களா? இப்ப வாசிச்சோம் பாத்தீங்களா வசனம்? இது அதே மாதிரிதான். ஒரு ஊழியக்காரன் தன் ஜனங்களை எந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கிறானோ அந்த வார்த்தையை அந்த ஜனங்கள் ரிசீவ் பண்ணும்போது தேவன் அதை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். புரியுதுங்களா? இட்ஸ் a greatest blessing. அதனாலதான் நீங்க யார ஃபாலோ பண்றீங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். யாருகிட்ட போய் ஜெபம் பண்றீங்கிறது கூட ரொம்ப தெளிவா இருக்கணும். புரியுதா? யாருகிட்ட போய் ஜெபம் பண்றோங்கிறது. இப்ப நான் ஸ்டார்டிங்ல ஆண்டவருக்குள்ள அந்த வளர்ந்து வந்த ஸ்டேஜ்ல எல்லாம் எனக்கு அப்ப தெரியாது பாருங்க. யாரு ஜெபம் கூட்டம் வச்சா போதும் அங்க போய் உட்கார்ந்துக்கிறது. அவங்க கிட்ட போய் தலையை கொண்டு கொடுக்கிறது. ஆண்டவரே, அது நம்ம இன்னோசன்ஸ், அது தவறு கிடையாது. ஆண்டவர் அதெல்லாம் அந்த பாக்குறவர் தான். ஓகேங்களா? ஆனாலும் நாம் என்ன வார்த்தைகளை கேட்கிறோம்? எப்படி சாப வார்த்தைகளை கேட்கிறோமா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் புல்பீட்ல நின்னுட்டு என்ன பேசுறாங்க? சாபத்தை பேசுறாங்க, கேர்ஸ பேசுறாங்க, அடிச்சிருவாருன்னு பேசுறாங்க, இப்படி நடந்துரும். பயம் வருது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சில செய்திகளை கேட்டோம், பயம். கடைசி கால செய்தி, இப்படி கடைசி கால செய்தி என்ன தெரியுமாங்க? தேவனுடைய பரிபூர்ணம் வெளிப்படுவதே கடைசி கால செய்தி. நானும் கடைசி கால செய்தி தான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. தேவனுடைய மறுரூபம் உங்கள் வீட்டுல, உங்க பிள்ளைகள் கடைசி காலத்தின் ஆவியை ஊற்றுவேன். நான் சொல்றேன், உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பதுதான் கடைசி நாட்களின் செய்தி. அப்படிதான் போட்டிருக்கு. வசனத்தை மாத்தி எப்படிங்க? வசனத்துல என்ன போட்டிருக்கு? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், எல்லாரும், நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வது. What a blessing of God. நீங்க போய் யோவேல் 2வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, அவ்வளவு ஆசீர்வாதங்களை பேசுறாரு. ஆசீர்வாதங்கள். நீ திருப்தி அடைந்து நானே தேவன் என்று அதான் கடைசி காலம். அன்று சொல்றாரு, உன்னை திருப்திப்படுத்தி தேவன் சொல்ற திக்குமுக்காட பண்ணுகிற ஆசீர்வாதங்கள். அதுதான் லாஸ்ட் டேஸ் blessing, லாஸ்ட் டேஸ். அப்ப அது இல்லாத எந்த செய்தியும் எதுவும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? உள்ள வாங்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் நீ இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. என்ன சொல்லணும்? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அடுத்த 2 வசனத்தை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உன்மேல் முகத்தை பிரகாசிக்க பண்ணி, அதுனா என்ன? முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதுனா என்ன? நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம், டைம் இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு யாரெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டீங்க இத? நான் உங்களை பார்த்து, இதை கேட்டிருக்க ஒவ்வொருத்தங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். அவருடைய பாதுகாப்பு அதோட கூட வருகிறது. பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாயிருக்கிற எந்த ஆயுதமும் எது இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது நடக்கவே நடக்காது. தேவனுடைய நன்மை நடக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். வியாதிகள் சுகமாகும். உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சகலமும் நன்மைக்கு நேராக திரும்புகிறது. நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இந்த ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக நான் சொல்றேன். தேவன் ஆஃப் த பலி, அத ஆமேன்னு சொல்றாரு.
ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். புதிய உடன்படிக்கையில தேவன் அங்கீகரிக்கிறார். தேவன் his nature is good. சொல்லுங்க, அவர் நல்ல தேவன், நல்ல தகப்பன், என் கூட இருக்கிறார். இந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாள். இந்த நாள்ல எனக்கு பலன் இருக்கிறது. நான் எதை கண்டும் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், பயந்து விட மாட்டேன். தைரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், கரேஜ். நான் சொல்றேன், உங்களை அழிக்கிற எந்த சூழ்நிலையும் உங்களை அழிக்க முடியாதுங்க. எந்த சூழ்நிலையும் அழிக்க முடியாது. உங்க குடும்பத்தை தொட முடியாது. நீங்கள் பேர் பெற்று வாழ்வீர்கள், செழித்து ஓங்குவீர்கள். உங்கள் பிள்ளைகளின் 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 சந்தோஷத்தை காண்பீர்கள். இந்த சூழ்நிலை மாறுகிறது. இப்ப நீங்க கிராஸ் பண்ணுகிற இந்த வலிகள், வேதனைகள் எல்லாம் இல்லாமல் போகிறது. கவலையப்படாதீங்க, தேவனுடைய கரம் கூட இருக்கு. தேங்க்யூ ஃபாதர், உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவன் நல்லவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மேல் பிரகாசமாக இருக்கிறது. உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய முகம் பிரகாசிக்க பண்ணட்டும், பிரகாசமா இருக்கட்டும். அவங்க போகும்போதும் வரும் பொழுதும், வேலையில இருக்கும் பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனுடைய கரம் கூட இருப்பதற்காக நன்றி. அவர்கள் வழி நடத்துகிறதற்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் இருக்கிறது. நீர் பாதுகாப்போடு எங்களை வைத்திருக்கிறீங்க. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. என் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நான் செய்வது எல்லாவற்றிலும் பாதுகாப்பு இருக்கிறது. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள எந்த பத்தி பயம், ஆபீஸ்ல இது நடந்துருமோ, நாளைக்கு என்ன ஆயிடுமோ, இதெல்லாம் பிசாசு சொல்லுகிற பொய். ஒன்னும் நடக்காது. நல்லதுதான் நடக்கும். நன்மையான காரியம்தான் உங்க வீட்டுல, உங்க பிள்ளைங்கள் குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில நடக்கும். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. பிசினஸ பத்தி பயப்படாதீங்க. தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறதுன்னு நம்புங்க. நீங்க இன்னைக்கு போகும்போது ஆண்டவர் என் கூட வராருன்னு நம்புங்க. இது உங்களுடைய பரிசுத்தத்தினால கிடையாது, உங்க செய்கையினால கிடையாது, உங்க நீதியினால கிடையாது. இது அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நீதி. சொல்லுங்க, அவருடைய நீதி எனக்குள்ள இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எல்லாரும் டிக்ளேர் பண்ணுங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நான் செய்கிற தொழில், வேலை ஆசீர்வதிக்கப்பட்ட வேலை. தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய கரம் கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லாமா? Amen, amen, amen. Bless you. Have a wonderful day. So, நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு அந்த அடுத்த 2 வசனத்தை நம்ம அதில் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாளைக்கு நான் அதை பத்தி பேசுறோம். ஸோ இந்த ஆசீர்வாதமும் ப்ரொடெக்ஷனும் உங்க லைஃப்ல வெளிப்படுகிறதை நீங்க பாப்பீங்க. சந்தோஷமா இருங்க. ஓகே, so bless you. See you tomorrow morning 5:30. Thank you all. Bye.